வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ப்ரோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போக போகிறோன்னா 2024 T20 வேர்ல்டு கப்பு அதில் யார் அதிக பவுண்ட்ரிஸ் அடிச்சிருக்காங்கன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 6வது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர் தான் இருக்கார். இவர் இங்கிலாந்து பிளேயர். இவர் 8 மேட்ச் ஆடி 32 பவுண்ட்ரிஸ் அடித்து 6வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல யாருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நிக்கலஸ் பூரன் தான் இருக்கார். இவர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர். இவர் 7 மேட்ச் ஆடி 32 பவுண்ட்ரிஸ் அடித்து 5வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா குண்டன் டீகாக் தான். இவர் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். இவர் 9 மேட்ச் ஆடி 34 பவுண்ட்ரிஸ் அடித்து 4வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரஹ்முல்லா குர்பாஸ். இவர் ஆப்கானிஸ்தான் பிளேயர். இவர் 8 மேட்ச் ஆடி 34 பவுண்டரிஸ் அடித்து 3வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா தான். இவர் இந்தியா பிளேயர். இவர் 8 மேட்ச் ஆடி 39 பவுண்டரிஸ் அடித்து 2வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த டிராவிஸ் ஹெட் தான். இவர் 7 மேட்ச் ஆடி 41 பவுண்டரிஸ் அடித்து ஃபஸ்ட் இடத்துல கெத்தாக உட்காந்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ ராஜேஷ்.